much, bro. All the best. Nice to meet you, brother. Congratulations. Thank you so much. Take your work All the now. best. Thank you, thank you, thank you. Thank you so much. Keep supporting, brother. Thank you, brother. போட்டாங்கம்மா ஏங்க இப்போ ஒரு 5வது ஆர்டர் எடுத்தேன்ல, அது நுங்கம்பாக்கம் தானே சொல்லி எடுத்தேன், பார்த்தா அது வில்லி வாக்குமா. காலை வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏக்கு. எனக்கு என்ன கிழமை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை தான், 23ஆம் தேதி அக்டோபர் 23. ஃபஸ்ட் ஆர்டர் தான் எடுக்க போயின்னுக்கிறேன். இப்போ ரேப்பிடோவில் தான் ஆர்டர் போட்டாங்க, போர்ட்டரில் ஆர்டர் போட்டாங்க. இருந்தாலும் ரேப்பிடோவில் ஃபஸ்ட் எடுத்துடலாம், அங்கேருந்து வேறு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா போர்ட்டரில் ஆன் பண்ணி வச்சுப்போம். ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போர்ட்டர் ஆன் பண்ணி வச்சுப்போன்ட்டு அந்த மைண்ட் செட்டில் போயின்னுக்கிறேன். ஏன்னா கேகே நகர் தான், இந்த கேகே நகர்னால் அதை தாண்டி என்ன பக்கத்தில் வேறு என்ன இடம் போட்டாங்கன்னா போர்ட்டரில் எடுத்துன்னு போவோம், இல்லை கேகே நகர் போட்டாலும் போர்ட்டரில் எடுத்துன்னு போவோம். ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு ஃபஸ்ட்டு பிக்கப் லொக்கேஷன் போயிடுவோன்ட்டு போயின்னுக்கிறேன். எனக்கு கிலோமீட்ரு ஸ்டார்டிங் கிலோமீட்ரு வந்து 28,237 கிலோமீட்ரு ஸ்டார்டிங் கிலோமீட்ரு. போக கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் லொக்கேஷன் தாங்க வந்துட்டோம். இது 2ஆ மொத்தமாவா? இது என்ன இது பண்ணியிருக்கலாம்லண்ணா, பாக்ஸில் போட்டு வச்சுருக்கலாம்ல. நன்றிண்ணா. பேமெண்ட் யார், அவங்களா? போய் கால் பண்ணு. அதாங்க ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துன்னு போயாச்சுங்க. கடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆன்னு பார்க்குறாங்க, ஆடுறான் பைத்தியம்ன்ட்டு. வேறு என்ன ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரோப்பும் பரவாயில்ல, அது வாங்கி வச்சேன் எதுக்கோ யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா லாஸ்ட்டாக யூஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ ஒன்றும் சின்னது இல்லை, நான் ரொம்ப சின்னதுன்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், ரொம்ப சின்னதுன்னு நினச்சேன், கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசு தான். இங்கே இன்னொன்று சொல்லணுன்னு மறந்துட்டேங்க. நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துருந்தார், சப்ஸ்கிரைபர் அண்ணா வந்து, அவர் வந்து என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணா போல், என்ன சென்னையில் வந்து பேச்சுலர் ஹோம் ஹவுஸ் மாரி எதுனா இருந்துச்சுன்னா பாருங்க ஜி அப்படின்னு என்ன கேட்டார். எனக்கு அப்படி எதுவும் தெரியாது ப்ரோ, நான் வீடியோவில் வேணால் இதுமாரி கேட்டு போடுறேன், யாருன்னா கமெண்ட் பண்ணுறாங்களாம் பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் யாருன்னா பார்த்துன்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எதுனா பேச்சுலர் ஹவுஸ் எதுனா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் இல்லைனா உங்கள் இன்ஸ்டா ஐடி கூட நீங்கள் கமெண்ட்டில் இது பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். கொஞ்சோண்டு பார்க்குறவங்க யாருனா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் அண்ணா, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா, அவர் இந்த ரேப்பிடோ போர்ட்டர் ஓட்டுறதுக்கு தான் அவர் ஊர்லேருந்து வராராம். கொஞ்சோண்டு யாருனா பார்த்துன்னு இருந்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், நம்புகிறேன். நான் யாருனா பார்த்து சொல்லுவீங்க, நான் நம்புகிறேன். சரிங்களா? அவங்ககிட்ட தோ இல்லை, அப்படியே இருங்க, லைனில் இருங்க, முடிஞ்சிச்சு. ஆமாம், அவங்க சொல்லிட்டாங்க. ஹலோ சொல்லுங்கண்ணா, இதோ கொடுத்துட்டேண்ணா உங்ககிட்ட. 944. ஓகேண்ணா. பேமெண்ட் மட்டும் போட்டு விட்ருங்கண்ணா, சரிங்களா? சரி, அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, இன்னொரு ஆர்டர். அவ்வளோதாங்க, இன்னொரு ஆர்டரும் போட்டாங்க ரேப்பிடோவில் தான். சரிங்க, 2வது ஆர்டரும் போட்டாங்க, சோழிங்கநல்லூர் தானா. சூப்பரான ஆர்டரு இது. எவ்வளோ 300 ரூபா கிட்ட வந்துச்சு ரேப்பிடோவில்.
பார்ப்போம். கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் 600 மீட்டர்லையே பார்த்தோன்னே தூக்கிட்டேன். இதுவும் இல்லாமல் வண்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ஒருமாரி இழுத்து போகிற மாரி இருக்குது. இப்போ இந்த லீவ் டைமில் நேற்று தெரிஞ்சிருந்தா கூட போது தான். இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தா நேற்று கடையில் விட்டுருப்பேன். சந்திலையா? நான் வந்துட்டேன், பார்த்துட்டேன். அந்த சந்தில் பள்ளிக்கரணிக்கு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. எடுத்துருவோமா? எடுத்துடலாம். பக்கம் தான் தூக்குடா. இருக்குமா? இருங்க, 20 ரூபா தரேன். ஓகேவா? கர்ணன்மா. கர்ணன். சரிங்கம்மா, நன்றி நன்றி நன்றி. 1 ஹவர் டிராஃபிக்கு, மழை அதெல்லாம் இருக்குதுமா. சரிங்களா? ஏன்னா ரொம்ப லாங்கு, அது எப்படி போவோம் என்னன்னு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போயிடுறேன். நான் கண்டிப்பாக பண்ணுறேன். சரி. ஏங்க 3வது ஆர்டரும் போட்டாங்க. சரி, அதை தான் எடுக்க போயின்னுக்கிறேன். கண்டினியூ பண்ணுறாங்க. 3வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் போய்ட்டு, இப்போ எடுத்தது 2வது ஆர்டரு. 3வது ஆர்டரு பிக்கப் லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் எடுத்ததே லேட்டுனால ஆர்டரே ஒழுங்காக போகல. அந்த அப்போலோ டைகானிஸ்ட்டு. சரி 235. சரிங்க மக்களே, 3வது பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் அசோக் நகரில். அவங்களுக்கு வர அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்க. இங்கே தான் போகணும். எப்படி இருந்தாலும் பள்ளிக்கரணைக்கு போயிட்டு தான் போகணும். இங்கே பாருங்கள், பள்ளிக்கரணை கொடுத்துட்டு தான் அதுக்கு போகணும். சரி, அப்படியே எத்தனை போகத்தில் போகணும். சும்மா போகணும், ஊற்றுட்டு கூட இப்படி போகலாமே அப்படின்ட்டு இப்படி ஏறிடுவோன்ட்டு இருக்கிறேன். போட்டாங்கம்மா. சார் இல்லை, நீங்களா அப்படியே இருங்க, நான் வாங்கி. பே பண்ண. ஸ்கேனர் காட்டா? சரிங்க, 3வது பிக்கப்பையும் எடுத்தாச்சு. எடுத்தாங்க. பேகு தான், 2மே பேகு தான் எடுத்துட்டோம், கிளம்பிட்டோம். பார்ப்போம், எதனா நடுவில் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. நடுவில் எதுவும் போட மாட்டாங்க. அதுதான் 2த்துலேயே எடுத்தாச்சு. இதுக்கு மட்டும் என்னத்த நடுவில் போடுவோம். பெட்ரோல் தான் போடுவேன். இதோட தலை 200. போடலாம். நேற்று எடிட்டிங் அப்லோடிங்கில் வேறு கொஞ்சம் எரர் நடந்துச்சுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் அந்த டைப்பிங் பண்ணுறதுலாம் தப்பாக ஆர்டருக்கு ஆர்டர்னு போட்டேன், டிக்கு டீன்னு போட்டேன் எல்லா இதுலேயும். அதுவும் இல்லாமல் அப்லோடில் வேறு கொஞ்சம் எரர் வந்துச்சு நேற்று. என்ன எரர் பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணிடுறேன், அந்த அப்லோட் பண்ணி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போட்டுடுறேன், ஹேஷ்டாக் எல்லாமே போட்டு அப்லோட் பப்ளிக் பண்ணும்போது ஏதோ ஒரு எரர். அது ஷார்ட்லி ப்ராசஸிங் ஹெச்டி குவாலிட்டி அப்படி எஸ்டி குவாலிட்டின்ட்டு அது ஒன்று வந்துனே இருந்துச்சு. என்னடா இது வேறு எரரு. ஏற்கனவே நான் எடிட் பண்ண முடியும் போது ஒரு 9 மணிக்கு, ஒரு 9:30 மணிக்கு போட்டால் சரி பார்ப்பாங்க அப்படின்ட்டு நான் அப்லோட் பண்ணேன். பார்த்தா அந்த எரர் வந்து ரொம்ப காண்டாகிடுச்சு. எடிட்டிங்கே ஏற்கனவே லேட்டு, இது வேறு அப்லோடு வேறு லேட் ஆகுதுன்ட்டு ஒரு வெறுப்பாயிடுச்சு. என்னடா இப்படி பண்ணு சொதுப்புது. நான் நைட்டு போட முடியாது தான் டிலீட் பண்ணிட்டு திருப்பி போஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு போட்டேன், அப்லோட் ஆகலை. இந்த எரர் வந்ததுனால காண்டாயிட்டேன். திருப்பி போஸ்ட் பண்ணேன். திருப்பி போஸ்ட் பண்ணாலும் அதே எரரு. அது எது யூடியூப்பில் என்னான்னு பார்த்தேன்,
என்னத்தினால இப்படி வருதுன்னு பார்த்தோன்னே அவங்க கரெக்டாக போட்டிருந்தாங்க. அவங்க போட்டிருந்தாங்க, அதை பார்த்துட்டு பண்ணேன். அதுக்கடுத்தது எத்திக்கிச்சு. எங்கள் 3வது ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டோங்க. 2வது ஆர்டர் கொடுக்குது இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குதுங்க. சோழிங்கநல்லூரில் அதுதான். அங்கேருந்து பார்க்கும்போது 27 கிலோமீட்டர் ஏதோ காட்டிச்சு, சம்திங் தெரில, சரியாக தெரில. வேணாம், இப்போ க்ளோஸ் பண்ணி வைப்போம், போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட்டு. அப்படி தான் போனோம், அப்படியே போயிடலாம். உட்காருண்ணா வாண்ணா. ஆ இல்லை இல்லை, ரைட்டு திரும்பிட. நீங்கள் உட்காருங்க, எவ்வளோ தூரம் போகிறேன்னா அவ்வளோ தூரம் விட்டுறேன். ஆஹா ரேப்பிடோ போட்டு. யுவர் ஃப்ரம்? ஆந்திரா. ஓ ஓ கங்க்ராச்சுலேஷன். லெஃப்ட் ஹேண்ட் நோனா? Yeah. Small YouTube channel. I am started very only 2 weeks. Okay. Open. That's a nice idea, bro, actually. Okay, thank you, bro. Right, so like no one will say anything, right? Like while you are recording. No problem. No one. Like while someone customer comes. Only I am parcel only. Oh, only taking parcel only. Do. See the parcel. Not customer. What is the name, bro? The Life of AK. Life of? The Life of AK. The Life of? The. V. The. TH. Okay. The Life of, okay. Okay. The Life of VK. AK. Best camera GoPro. DJ. First one. I saw, bro. Immediately when I saw that GoPro, I just wanted to know whether YouTube channel, yeah. That's great. Thank you, brother. Thank you. Thank you for you to be back. Bro, you see the right now. Bro, you see the right now. This right now. I'll get down here. Okay. Okay. Sorry, brother. Na already late na this order. Okay, va. And like, how much will be your coming income for doing parcel thing? 6 hour riding. 1,200 taking per day. 200 petrol. 1,000 rupee my hand. Income. Oh, that's great, bro. Is it same like Rapido Captain app or different app? Same Rapido and Porter. 2 app. Oh, right. Sorry, brother. Thank you so much, bro. All the best. Nice to meet you, brother. Congratulations. Thank you so much. Take your work now. Thank you. Thank you so much. Keep supporting, brother. Thank you, brother. அவ்வளோதாங்க. சேனலை பார்த்து அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்ட்டாரு. எப்படியோ வந்ததுக்கு ஏதோ ஒரு நல்லது கிடைக்குதுன்னா ஒரு சந்தோஷம் தானே. அவருக்கும் வேலை கிடைக்குதான், பார்ப்போம். அவர் ஆந்திராவிலேருந்து வந்துக்கிறாராம். 2வது ட்ராப் லொக்கேஷனுக்கும் வந்தாச்சுங்க. கால் பண்ண எடுக்கலை. பிக்கப் கஸ்டமருக்கு தான் இப்போ கால் பண்ணுங்கிறேன். அவங்க எடுப்பாங்களான்னு தெரில. சரி, இதை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணலான்ட்டு பார்த்துங்க. 2வது ஆர்டரும் கொடுத்து மிச்சாச்சு. 3வது ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தோம். 2வது ஆர்டரும் கொடுத்து மிச்சாச்சு. பரவாயில்ல, எடுப்போம். இன்னொரு ஆர்டரும் போட்டாங்க. ஆனால் பாருங்கள், 7 கிலோமீட்டர் போட்டாங்க.
சரி எடுப்போம் வாங்க. 360 ரூபா கிட்ட போட்டாங்க. சரி என்ன ஆகுதுன்ட்டு எடுத்துட்டேன். பார்ப்போம் வாங்க. சும்மா எப்பயாவது தானே எடுக்கிறோம் இதுமாரி. ஒன்று எடுக்கிறோன்னா ஏதோ ஒரு நல்லதுக்கு தான். பி பிளாக்ல B105 6382 82 4401 48 போர்ட்டர் B105. ஆமாம். சரிங்கண்ணா. அண்ணா நீங்கள் இது பண்ணுங்கண்ணா, அக்செப்ட் பண்ணுங்கண்ணா. அவருக்கு கொடுத்துட்டேன். சரிங்க. அவ்வளோதாங்க. 4வது ஆர்டர் எடுத்தாச்சு. என்னான்னு பார்த்தீங்கன்னா பேகு தான் நான் போட்டுனுக்கிறேன். பேகை அவர்கிட்ட கேட்டேன், அண்ணா ரொம்ப லாங்காக இருக்குது, போகிற வழியில் என்ன ஆர்டர் இருந்துச்சுன்னா எடுத்துன்னு போகலாமான்னு கேட்டேன். அவர் எவ்வளோ லேட் ஆகுனா போங்க, ஆனால் பேகை மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டார். ரொம்ப நல்லாண்ணா. சரி நன்றிண்ணா, நான் கொடுத்துட்றேண்ணா அப்படின்ட்டு. அவ்வளோதான்ல, இந்த வார்த்தை தானே வேணும். இந்த வார்த்தை சொன்னாங்கன்னா கொஞ்சம் தெம்பாக ஒர்க் பண்ணலாம். சரிங்க. 4வது ஆர்டர் எடுத்தாச்சு. போகிற வழியில் எதுனா ஆர்டர் இருக்குதான்னு பார்ப்போம். பார்சல் அவ்வளோதாங்க. 5வது ஆர்டரும் போட்டாங்க. வேலைச்சேரி கீழே ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டேன். 5 நிமிஷம் நின்றுக்கிறது. நுங்கம்பாக்கத்துக்கு பார்சல் ஒன்று போட்டாங்க. 131 ரூபான்னு நினைக்கிறேன். சரி எடுத்துட்டேன். பார்ப்போம். நுங்கம்பாக்கம் தானே, வேறு எதுவும் வெயிட்டு கூட கிடையாது நம்மக்கிட்ட. வெயிட்டு மெட்டீரியல் கூட கிடையாது. போகிறோம் இது தானே. ஃபஸ்ட்டு நுங்கம்பாக்கம் கொடுக்க முடிஞ்சால் நுங்கம்பாக்கம் கொடுப்போம். எதுக்கிட்டே அது ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து அங்கே போயிடலாம். சரிங்க. இதுதான் 5வது ஆர்டரு. பார்த்தீங்களா தவ்வளோண்டுக்கு வெறும் பேகு மட்டும்தாங்க இது. ஏங்க இப்போ ஒரு 5வது ஆர்டர் எடுத்தேன்ல, அது நுங்கம்பாக்கம் தானே சொல்லி எடுத்தேன். பார்த்தா அது வில்லிவாக்கம்மா. இப்போ எப்படி நான் 4வது ஆர்டர் போய் கொடுக்குறது? வில்லிவாக்கத்தில் போய் கொடுக்குறது. நான் என்ன பண்ணேன், நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்க, கரெக்ட் லொக்கேஷன்னு, நான் வந்துடுறேன். 4வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் தாங்க வந்துட்டேன். இது கொடுத்துடலான்ட்டு தோணுச்சு. இந்த சந்துக்குள்ளே தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே தானே எங்கேயோ இருக்குது கடை. அவ்வளோதாங்க. 4வது ஆர்டர் கொடுத்தாச்சு. சரி கொடுத்துட்டு அப்படியே வந்துன்னுக்கிறேன். 380மா 80. மொத்தமாக பே பண்ணுறதுக்கு அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. நீங்கள் ஒன்றா கால் பண்ணி கேட்டுங்க. அவங்க பே பண்ணிட்டேன். அங்கே கொடுத்ததே லேடி தானே. ஆமாம். அவ்வளோங்க. 5வது ஆர்டரும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ என்னான்னு பார்ப்போம். எதனா ஆர்டர் போடுறாங்களா பார்ப்போம். இந்த ஆர்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா டிப்ஸு கழிச்சிச்சுப்பா. சந்தோஷம். எங்கள் 6வது ஆர்டர் தாங்க எடுத்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எதுவும் ஆர்டரும் ஒழுங்காக முடியல. சரி எடுத்துருமேன்னு எடுத்துட்டேன். சின்ன ஆர்டரு தான் இது. எடுத்துகிட்டு இன்னும் ஒரு ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் கரெக்டாக அமௌண்ட்டு வரும். டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 4 மணி. அந்த ஆர்டரை வந்து ஒரு 3:35 அப்படி ஏதோ கொடுத்துருப்பேன். ஓடிபி 21. அது இப்படி வச்சுக்கலாம்ல. சரி ஓகே தேங்க். சரி பாய்ண்ணா. இது வரைக்கும் யாரும் பாயெல்லாம் சொந்தம் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி பாய் சொல்கிறாங்க. நல்லா குணம் தாங்க.
சரிங்க, 6வது ஆர்டர் எடுத்தாச்சு. நீங்களா ப்ரோ? ஓடிபி சொல்லுங்கள். ஓடிபி அவ்வளோதாங்க. 6வது ஆர்டர் குத்து மிச்சாச்சு. 7வது ஆர்டர் எதுனா போட்டாங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போயே ஆர்டர் போட்டுக்கிறாங்க. ட்ரிப்ளிகேனு எக்மூர் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி ஓரமாக நிற்கிறேன். என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஃபுல்லாக நேரம் நின்று பார்த்துட்டேங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆர்டர் போட்டாங்க. போட்டு கேன்சல் பண்ணிடுறானுங்க ரேப்பிடோவில். போட்டவர் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 6-7 கிலோமீட்டரு கொடுக்குது. எக்மூருக்கும் போட்டாங்க, அது 6 கிலோமீட்ரு. சரி எடுத்துட்டேன், பரவாயில்ல, 6 கிலோமீட்டராக இருந்தாலும் எடுத்துடலான்ட்டு எடுத்தா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனாலே தலைவலி பிடிச்சிது. சேத்பட்டு சவுகார்பேட்டை, ஐயோ வாங்க. அதுதாங்க, இதுக்குள்ளே வருத்தே ஒரு பெரிய பஞ்சாயத்துங்க. வந்துட்டோம் இது லாஸ்ட்டு வரைக்கும். இன்னும் ஆழம் தோண்டிட்டு பண்ணிடலாம். பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை மட்டும் கேன்சல் பண்ணோன்னு வச்சுக்கோ, அதாங்க. அது ஆர்டர் வேறு ஒரு ஆர்டர் போட்டாங்க. மணி 5:15 ஆகுது. 5:15 ஆகல, 5:11 ஆகுது. இது புதுப்பேட்டை தான், அம்மா வேலைக்கு பக்கத்தில். சரி எடுத்துக்கோங்க, புதுப்பேட்டை தானே அப்படின்ட்டு எடுத்துட்டேன். போய்ட்டு எடுத்துனீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் கொடுக்க முடியும்னு தெரில, பார்ப்போம். டைம் வேறு ஆயிடுச்சுங்க, லேட் ஆயிடுச்சு. இவங்களும் கேன்சல் பண்ணாங்கன்னா கஷ்டம். நல்லா இதுக்குமேட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சரிங்கண்ணா, அனுப்பிச்சிட்டிங்களா? இல்லை, இதோ அப்படியே இருக்கிறீங்களா? இதோ வந்துட்டேன், கிட்ட தாங்கிறேன். இதோ தான், இதோ. ஏன்னா இப்போ யூட்டன் அடித்து அந்த கூவார் ரோட்டில் ஏற போகிறேன் இப்போ. அவன் ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குதுண்ணா. ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது. சரிங்கண்ணா, வாங்க. சரி, அவ்வளோதாங்க. ஆர்டர் ட்ராப் லொக்கேஷனுக்கு கிட்டே வந்துட்டோம். இதை முடிச்சிட்டோன்னா முடிஞ்சிச்சு. ஒரு 140ன்னு சொன்னார். இது 140 வாங்க கொஞ்சி அப்படின்னாரு. சரிங்க ப்ரோ அப்படின்னு ஜிபே பண்ணிட்டா ஓடிபி சொன்னா. சரிங்க. ஆமாம், உங்கள் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களா? ஆர்டர் முடிச்சாச்சு. எப்படியோ இப்போ எங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணிட்டு உங்களுக்கு டோட்டல் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா இப்போ யோசனையாக இருப்பாங்க, என்னடா ஃபோன் பண்ணலன்ட்டு.
சரிங்க. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28,350. நீ கொஞ்சம் அதிகமாக ஓட்டிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தெரில காயில் ஓட்டுந்து. நான் எடிட்டிங்கில் அது போடுறேன். ஏன்னா இப்போ எனக்கு தெரில காலையில் எத்தனை கிலோமீட்டரில் ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு. சரிங்களா, 28,350. அதுக்கு அடுத்தது ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் வந்து 743 ரூபா. ரேப்பிடோவில் வந்து 743 ரூபா ப்ளஸ் போட்டோர்காரங்க எவ்வளோ பார்ப்போம். போட்டோர் வந்து 450 ரூபா நினைக்கிறேன். போட்டோர் வந்து 450 ரூபா. ப்ளஸ் ஒரு 20 ரூபா டிப்ஸு. டோட்டல் ஏர்னிங் 1213 ரூபா. எப்படியோ எடுக்க முடியாதுன்னு நினச்சேன், எடுத்தாச்சு. 1213 ரூபாங்க இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. காலையிலே லேட்டாக இது பண்ணேன். லாஸ்ட்டு ஒரு 3 ஆர்டர் தான் சொதப்பிடுச்சு. மற்றபடி ஏன்னா எப்பயுமே நினச்ச மாரியே விழும். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுமாரி விழலை. சரி பரவாயில்ல, எல்லா நாளும் ஒரே மாரி விழணுன்ட்டு அவசியம் இல்லைல்ல. அவ்வளோதாங்க, இன்னி நாள் வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. புதுசாக மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும் போது எப்படியோ நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிருப்போன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு 2 வீடியோவில் என்ன இப்போ 500 வீடியோ ரீச் ஆகிடுச்சுன்னா ஒரு இதுமாரி பண்ணலான்னு இருந்தேன். அது என்னான்ட்டு இந்த 2 வீடியோவில் நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது வர 2 வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். ஓகேவா? மறக்காமல் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க, புது வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.